120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் போய்ட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கே வந்துடலாம். அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 365 நாளும் இங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும்ன்றது ஒரு பியூட்டி. நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோன்றதுனால அங்கே நாகலாபுரத்துலேயே வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒரு பாட்டி இட்லி சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் போய் இட்லி வாங்கி சாப்பிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. அண்ட் இங்கே வந்து இன்னும் சீப்பாக தான் வந்து இட்லிலாம் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடிங்லாம் இருக்கும். அந்த ஆஃப் ரோடிங்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இந்த கோயிலில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு போகலாம். பட் பார்க்கிங் கிட்ட ஓன் ரிஸ்க் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு 1 hour ட்ரக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா இந்த சூப்பரான க்ளீனான வாட்டர் ஃபால்ஸ் பாண்டை நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ இந்த பாண்டில் வந்து நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணுறது செம சூப்பராகவே இருக்கும். இங்கே டெப்த் கம்மி தான். மோஸ்ட்லி ஃபேமிலியாக வரவங்கலாம் இந்த இடத்துல தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வேணால் நான் வந்து இன்னொரு சூப்பரான ட்ரக்கிங் போய் அட்வென்ச்சரஸாக என்ஜாய் பண்ண பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அண்ட் இது ஒரு பெரிய பாண்டு வரும். இதுக்கப்புறமா தான் நாம் போக போகிற மேஜிக் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதோட வீடியோ அடுத்தது.